ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் லதா சண்முகம். வாங்க டுடே வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து உங்கள் சேனலில் உங்கள் யூடியூப்பில் வரும். அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொய்யா மரத்துலேருந்து பறித்த கொய்யாப்பழத்தை தான் கட் பண்ணி உப்பு மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்ற வீடியோ போட்டிருக்கேன். கொய்யா மரம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வச்சாங்க. ஸ்கூல்லேருந்து கொடுத்த கொய்யா மரம் தான். ஆனுவல் எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கொய்யா மரம் இந்த ஸ்கூலில் கொடுக்குறது வழக்கம். கொய்யா மரம்னு இல்லை, எல்லா மரமும் எல்லா செடியுமே கொடுப்பாங்க. ரோஜா பூச்செடி, கொய்யா மரம், அப்புறம் ரோஸ் கலரில் ஒரு பூ இருக்கும். அந்த பூ பேர் சரியாக தெரியல. அந்த நித்திய கல்யாணி பூ மாதிரி அந்த மாதிரி இருக்க செடியெல்லாம் கொடுப்பாங்க. அதில் நமக்கு என்ன செடி வேணுமோ அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். இதில் கொய்யா மரம் நாங்கள் வாங்கி வச்சது தான். அது நல்லா அழகாக வளர்ந்து இப்போ நிறைய காய் காய்க்குது. ஒரு பழமுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. மரம் நல்லா வளர்ந்துருச்சு. அதிலேருந்து ஒரு பழம் பறித்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பழம் பழுத்து இருந்தது. அதை எடுத்து கட் பண்ணி எல்லாருக்கும் ஒரு பீஸாக கட் பண்ணிகிட்ருந்தேன். இதில் உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்லாமா அப்படின்னு சொன்னாங்கங்கிறதுனால உப்பும் மிளகாத்தூளும் உப்பு ஃபஸ்ட்டு போட்டுட்டேன், ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டேன். மிளகாத்தூள் போட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு கெமிக்கல்ஸுமே இல்லாத ஒரு கொய்யாப்பழம். கொய்யாப்பழம் சாப்பிட்டா நம்மளுக்கு ஜீரண சக்தி அதிகமாகும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். கொய்யாப்பழத்தில் விட்டமின் சியும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கொய்யாப்பழம் கிடைச்சா சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம். Until then, bye from லதா. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.